மேகதாது அணை தொடர்பாக தமிழக முதல்வர் விஜயுடன் எந்த நேரத்திலும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறேன் என கர்நாடக முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடந்த சட்ட மேலவைத் தேர்தலில் தனது ஓட்டை பதிவு செய்த பின் பேசிய அவர், மேகதாது திட்டம் குறித்து தமிழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்தவித தயக்கமும் இல்லை. தமிழக முதல்வருடன் எப்போது வேண்டுமானாலும் பேச நான் தயாராக உள்ளேன். தமிழகமாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே நதியின் தண்ணீரைத்தான் நாம் நம்பி இருக்கிறோம். விவசாயம், குடிநீர் மற்றும் தொழில்துறை என அனைத்துக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. காவிரி ஆறு மனிதர்களுக்கு மட்டுமின்றி விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்களையும் வாழ வைக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த பலர் கர்நாடகாவில் பணிபுரிகின்றனர். அதேபோல் கர்நாடகாவைச் சேர்ந்த பலரும் தமிழ்நாட்டில் வசித்து வருகின்றனர். எனவே இந்த சிக்கலை நாம் ஒரு குறுகிய நோக்கில் பார்க்கக்கூடாது. தமிழக அரசில் காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சியாக உள்ளது. நாங்கள் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்துவோம். மேகதாது திட்டம் இரு மாநிலங்களுக்கும் பயனளிக்கும். கர்நாடகா மற்றும் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாம் பொறுமையுடன் முன்னோக்கி செல்ல வேண்டும். மேகதாதுவில் அமையவுள்ள அணை கர்நாடகாவுக்கு தண்ணீரை முறைப்படுத்த உதவுவதோடு வறட்சி காலங்களில் தமிழகத்துக்குரிய பங்கை உறுதி செய்ய வழிவகுக்கும். இந்த அணை கட்டுவதன் மூலம் நெருக்கடி காலங்களிலும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட 177 TMC தண்ணீரை தமிழகத்துக்கு வழங்க முடியும். மாண்டியா, ஹாசன், சாம்ராஜ் நகர் மற்றும் தும்கூர் போன்ற மாவட்டங்களுக்கு தேவைப்படும் போது தண்ணீரை திறக்க முடியும். மேகதாது என் இதயத்திற்கு நெருக்கமானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கும் முக்கியமானது. சொல்லப்போனால் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி 177 TMC தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்து விடுவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த திட்டத்தால் கர்நாடகாவை விட தமிழகத்துக்கே அதிக பயன் கிடைக்கும். தமிழக விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதோடு பெங்களூருவின் அதிகரித்து வரும் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை கர்நாடகாவுக்கு உள்ளது. மேகதாது என்பது ஒரு சமநிலை நீர்த்தேக்கம் மட்டுமே. அனுமதிக்கப்பட்டதை தாண்டி ஒருவாளி தண்ணீரை கூட பாசனத்திற்கு பயன்படுத்த மாட்டோம். இந்த திட்டம் முதன்மையாக குடிநீர் தேவையை நோக்கமாக கொண்டது. பெங்களூருவின் மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து வருகிறது. அதனால் நகருக்கு கூடுதல் தண்ணீர் தேவைப்படுகிறது. கிருஷ்ணா ஆற்று படுகையிலிருந்து எங்களால் தண்ணீரை கொண்டு வர முடியாது. காவிரிதான் எங்களின் முதன்மை ஆதாரம். கடந்த 40 முதல் 50 ஆண்டுகளாக தமிழகத்தில் இந்த விவகாரம் பெரும்பாலும் அரசியல் கண்ணோட்டத்துடனேயே பார்க்கப்படுகிறது. அவர்களின் அரசியலில் தலையிட நான் விரும்பவில்லை. இந்த விஷயம் ஏற்கனவே கோர்ட்டில் பரிசீலிக்கப்பட்டு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. கோர்ட் தீர்ப்புகள் இரு மாநிலங்களுக்கும் சாதகமாகவே அமைந்துள்ளன. தமிழகத்துக்கு 177 TMC தண்ணீரை திறப்பது எங்கள் பொறுப்பு. கடந்த ஆண்டு மட்டுமே 400 TMCக்கும் அதிகமான தண்ணீர் கடலில் சென்று கலந்தது. தமிழகம் தன் எல்லைக்குள் கட்டியுள்ள அணைகளுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதேபோல் கர்நாடக எல்லைக்குள் மேற்கொள்ளப்படும் திட்டத்திற்கு எந்த எதிர்ப்பும் இருக்கக்கூடாது. மேகதாது திட்டத்திற்காக தமிழகத்திடமிருந்து எந்தவித நிதி உதவியையும் கர்நாடகா எதிர்பார்க்கவில்லை. குடிநீருடன் சேர்த்து இந்த திட்டம் மூலம் சுமார் 400 மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படும். தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் தங்களின் தேர்தல் மற்றும் அரசியல் பிழைப்பிற்காக இந்த விவகாரத்தை தொடர்ந்து எழுப்பி வருகின்றன. இருப்பினும் இந்த விவகாரத்தில் கர்நாடகாவின் நலன்களை பாதுகாக்க காங்கிரஸ் மற்றும் பிற கட்சி MPக்கள் பாடுபடுவார்கள் என சிவக்குமார் பேசினார்.